அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஊக்கமுடைமை அதிகாரம் வந்துட்டு பார்க்க போறோம். முன்னாடியே 2, 3 அதிகாரம் வந்துட்டு இந்த சீரீஸ்ல பார்த்திருக்கோம். இது வந்துட்டு குரூப் 4ல இருக்கிற 20 அதிகாரம் நம்மளோட சீரீஸோட தொடர்ச்சி. ஊக்கமுடைமை ஊக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிஸ்கா இருக்கிறது. எவ்வளவு வந்துட்டு பிரச்சனை வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை வந்துட்டு கண்டினியூ பண்றது. எந்த ஒரு தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறது. அந்த மாதிரி மனம் தளர்ச்சி இல்லாம எழுச்சியோட செயல்புரியுது. அதான் வந்துட்டு ஊக்கமுடைமை. ஊக்கம்னா என்னன்னா மீண்டும் மீண்டும் செய்யறது, பிரிஸ்கா இருக்கிறது. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இலார் உடையது உடையாரோ மற்று. உடையது உடையர் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய பொருள், அப்படி சொல்லிக்கக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் தானா. அது இல்லாதவங்க வந்துட்டு உடையராயினும் உடையவர்கள் ஆவார்களா. அப்படி இல்லாதவங்க வந்துட்டு உங்ககிட்ட என்ன இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு இந்த குறள். இதுல மற்றுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மத்த நார்மல் தமிழ் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றும்னா இடைச்சொல். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையாரோ மற்று. ஊக்கமுடைமைதான் வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய உடைமை. அது இல்லாதவர் வந்துட்டு என்ன இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி இந்த குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமையோட இன்னொரு வேர்டு ஊக்கம். உள்ளம்னா ஊக்கம், உள்ளமுடைமை தான் வந்துட்டு உடைமை. ஓகேங்களா. உடைமைனா பொருள் உடைமை. அது பொருள், பணம், காசு, புகழ் எல்லாமே. உடைமைனா வந்துட்டு நல்லது என்னென்னலாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதான் உடைமை. அப்ப ஊக்கமுடைமை தான் வந்துட்டு நம்மளுக்கு அனைத்து வகையான உடைமையும் தரக்கூடியது. பொருளுடைமைனா காசு, பணம். அந்த பொருளுடைமை வந்துட்டு நில்லாது நீங்கிவிடும். ஒரு காலத்துல நம்மள விட்டு நீங்கிவிடும். ஆனா நம்ம கிட்ட அந்த ஊக்கமுடைமை பெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம செய்யற ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப செஞ்சு அதுல முயற்சித்து ஒரு காலத்துல வெற்றி அடைஞ்சிடலாம். ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார். ஆக்கம்னா என்ன? செல்வம் இழந்தோம் அப்படின்று அல்லாவார்னா தளர மாட்டார், துன்புற மாட்டார்கள். யாருன்னா செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு துன்படைய மாட்டாங்களாம். யாரு? ஊக்கம் ஒருவர் தன் கைத்துடையார். ஊக்கம் ஒருத்தர் கையில இருக்குன்னா அவங்க வந்துட்டு செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு துன்பப்பட மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அதை முயற்சி செய்து மீண்டும் அடைந்துருவாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதர்வினாய்னா என்னன்னா தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். ஆக்கம்னா என்னது? செல்வம் வந்துட்டு தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். யாருக்கிட்டன்னு கேட்டீங்கன்னா அசைவு இல்லான்னா தளர்வே இல்லாம நிறுத்தாம யார் வந்து ஊக்கத்தோட உழைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆக்கம் வந்துட்டு தானே வழி கேட்டுக்கிட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஊக்கத்தோடு உழைக்கிறவனுக்கு வந்துட்டு ஆக்கம் தானே வழி கேட்டுக்கொண்டு போய் செல்லும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து தண்ணி எவ்வளவு இருக்கும்? வெள்ளம்னா என்ன? தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மலர் நீட்டம், மலர் வளரும், செடி கொடிகள் வளரும். ஓகேங்களா. அதே மாதிரி மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளம்னா என்னன்னு பார்த்தா ஊக்கம். அந்த மனிதர்களுக்கிட்ட எவ்வளவு உணர்ச்சி, எவ்வளவு பெஸ்டான ஆட்டிடியூட் இருக்கோ, மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய அந்த மன உறுதி இருக்கோ அவங்க வந்துட்டு அதுக்கு மாதிரி உயர்விடுவாங்க. அந்த உள்ளத்தன்மை ஊக்கத்துக்கு ஏத்த மாதிரி உயர்விடுவாங்க. வெள்ளத்துல தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு தாவரங்கள் வளர்ற மாதிரி மனிதர்கள்ட்ட எவ்வளவு உள்ளம், அதாவது ஊக்கம் இருக்கோ அதற்கேத்த மாதிரி அவர்களோட உயர்வு அமையும். இந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே மேட்ச் ஆகும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். உள்ளுவதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்றது, நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு உயர்வாதான் நினைக்கும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் தள்ளினும் தள்ளாமை திட்டம். உள்ளுத நினைக்கிறதெல்லாம் உயர்வா நினைக்கணும். அந்த உயர்வா நினைக்கிறது நடக்கலைன்னா கூட அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நடக்கலன்னா அதை வந்துட்டு நம்ம நினைக்கிறத விட்டுறக்கூடாது. எப்பயுமே உயர்வாதான் நினைச்சிட்டு இருக்கோம். நடக்கலனாலும் அதை நம்ம நினைக்கிறத விடக்கூடாது. தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. கூடியவரை அந்த உயர்வு வந்துட்டு நம்மளுக்கு முயற்சி நம்மளுக்கு நடக்கலனாலும்
அக்கருத்து அந்த உயர்ந்து அந்த கருத்தை நம்ம தாழாமல் விடாம வைத்திருக்கணும். உள்ளுவது எல்லாம் உயர்வு. நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு உயர்வாவே நினைக்கணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. நடக்குதோ நடக்கலையோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இதுவே வந்துட்டு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இல்லையா? உள்ளுவது எல்லாம் உயர்வுல நினைக்கிறது எல்லாத்தையும் பெருசாவே நினைக்கணும். நான் டிசி தான் ஆவேன்னு நினைக்கணும். நீ குரூப் 4 படி, குரூப் 2 படி, குரூப் 1 படி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? டிசி தான் ஆவேன்னு நினைச்சு படிக்கணும். ஓகேங்களா? சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையன்பின் பட்டு பாடு ஊன்றும் களிறு. சிதைவிடத்து, சிதைவுனா அழிவு, சிதைவு. ஒரு பேட் திங் நடக்கிற இடத்துல வந்துட்டு ஒல்கார், ஒல்கார்னா விலக மாட்டாங்க, ஒல்கார்னா விலக மாட்டார்கள். யாரு? உறவோர். உறவோர்னா மன வலிமை உடையவர். உறவோர்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒல்காரும் ஆல்ரெடி முன்னாடி திருக்குறள் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். சிதைவிடத்து நம்மளுக்கு வந்து அழிவு வரும்போது அதிலிருந்து விலக மாட்டார். யாருன்னா மன வலிமை உடையவர். புதையன்பின் பட்டு பாடு ஒன்றும் களிறு. ஒரு யானை வந்துட்டு இருக்கு. இந்த யானை இருக்குன்னா அந்த யானையில எவ்வளவு அம்பு போய் அந்த யானை மேல பட்டாலும் அது யாரை கேரி பண்ணிட்டு போதோ அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும் போர்க்களத்துல. ஓகேங்களா? அந்த மாதிரி அது வந்துட்டு விலகாம ஒரு அழிவு வரும்போது விலகாம அது பாட்டுக்கு அந்த யானை போயிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சிதைவு ஏற்படும் போது அதுல இருந்து விலகாமல் செல்ல வேண்டும். அந்த காரியத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ண வேண்டும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் புதையன்பின் புதையன்பு பட்டு பாடுனா பண்பாடு. அதோட அதோட அந்த யானையோட கல்ச்சர் கல்ச்சர் அதுக்குன்னு உண்டான குணங்களை வந்துட்டு அது வந்து ஊன்றி நிற்கும். களிரின்னா நமக்கு தெரியும், யானை. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் எனும் செருக்கு. இதுல வந்துட்டு உள்ளம்னா என்னது? ஊக்கம். வல்லியம்னா என்னன்னா வன்மை. வன்மைனா என்னது? வன்மையில மூழ்கினா போன்ற ஒரு வன்மை இருக்கும்ல, அந்த வன்மை இது. வன்மைனா கொடைத்தன்மை. வல்லியம். உள்ளம் இல்லாதவர் எய்தார். உள்ளம் இல்லாத, ஊக்கம் இல்லாதவர்களுக்கு வந்து கிடைக்காது. என்ன கிடைக்காதுன்னா தானம் தவம் கொடை செய்யறவங்க அப்படிங்கிற செருக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வல்லியம் எனும் செருக்கு. பரியது கூர் கூர் ஓட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குரின். பரியதுனா பெருசு. பரியது மற்ற மிருகங்களை விட பெரிய. பரியது. கூர்னா வந்துட்டு கூர்மையான. இந்த குறள் ஞாபகம் இருக்கா? முன்னாடி குரூப் 2லயோ குரூப் 4லயோ கேட்டிருந்தாங்க. கூர் மூட்டது, கூர் கோட்டது. கோட்டதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கொம்பு. கோட்டதுன்னா வந்து கொம்பு. பெருசாயினும் கூர்மையான கொம்புகளை உடையதனாலும் அப்படி இருந்தாலும் யானை வந்துட்டு வெறும் வெறும்னா என்ன பாத்தீங்கன்னா அஞ்சும். எப்ப அஞ்சும்? புலித்தாக்குரின். பரியது கூர்ம் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குரின். பெருசா இருந்தாலும் கூர்மையான கொம்புகளை உடைய அந்த தந்தத்தை உடையதா இருந்தாலும் யானை வந்துட்டு அஞ்சும். எப்ப? புலி தாக்குச்சுன்னா. ஓகேங்களா? அந்த மாதிரி இது நம்மளை விட இவன் இத்தனை வருஷமா படிக்கிறான், அவனை பார்த்து படிக்கிறான், அவன்கிட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நம்ம வந்துட்டு எதுக்கும் அஞ்சக்கூடாது. நம்ம ஒரு புலியா இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நோக்கி போயிட்டே இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாதிரி வந்துட்டு டே டு டே வேர்டிங்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட சொற்பொருளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்துட்டு இப்ப கூர் கேட்டிருக்காங்க. பெரியது. இந்த கூருக்கு வந்துட்டு மீனிங் கேட்டிருந்தாங்க இந்த குரலை கொடுத்து. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நம்ம இப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த குரலுக்கு? பெருசா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கரா இருந்தாலும் வந்துட்டு நம்ம முயற்சி செஞ்சுட்டேன்னா புலி மாதிரி நம்ம வந்து யானையுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப இந்த கூர்மைக்கு வந்துட்டு கேட்டாங்கன்னா கோட்டதுன்னா நம்மளுக்கு என்ன தோறும்? கொம்புன்னு தெரியும். அப்ப கூர்மையான கொம்பு, மிகுதியான கொம்பு, அதுக்கு வந்துட்டு மிகுதின்னு கொடுத்திருந்தாங்க. பலசாலியான மிகுதி. இங்க வந்துட்டு கூர்னா கூர்மை கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டு கூர்னா வந்துட்டு மிகுதின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்துட்டு மிகுதினா என்னது? மிகுதினா வந்துட்டு ஒரு எக்ஸாஜரேட் பண்ற வேர்டு இல்லையா? சோ அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். யானை வந்துட்டு நிறைய பலம் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு புலிகிட்ட தோத்துரும். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. உரம்னா என்னன்னா திண்மையான அறிவு. உரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா திண்மையான அறிவு. உள்ள வெறுக்கைனா என்ன? வெறுக்கைனா ஊக்கம். இப்ப வந்து ஊக்கத்துக்கு வந்துட்டு 2 வேர்டு பார்த்திருக்கோம். உள்ளம் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்திருக்கோம். அடுத்து வந்துட்டு இப்ப வெறுக்கை அப்படின்ற வேர்டு பார்த்திருக்கோம். இது ரெண்டுக்கும் வந்துட்டு மீனிங் என்னன்னா பாத்தீங்கன்னா
ஊக்கம். புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. நம்மளுக்கு வந்து வலிமை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஊக்கம் தான் நம்மளுக்கு வலிமை. அது இல்லாத வந்துட்டு மரம் மக்களாதலே வேறு. அப்புறம் அது இல்லாதவங்க வந்துட்டு நம்ம மரத்துக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா மரம் மரத்துக்கும் மரத்துக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஊக்கம் உடையவருக்கும் ஊக்கம் இல்லாதவருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். என்னன்னா மரத்துக்கும் மக்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஊக்கம் இல்லாதவருக்கும் ஊக்கம் உடையவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஊக்கம் தான் வந்துட்டு நம்மள வந்து மரத்துக்கிட்ட இருந்து நம்மள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. மரம் மக்களாதலே வேறு. மரம் மக்கள் இதனாலதான் நீங்க வேறுபடுவீங்க உங்ககிட்ட ஊக்கம் இல்லை என்றால் அப்படின்னு இதுக்கு மீனிங் வருது. ஓகே, இப்ப நம்ம இந்த அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்றோம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு செகண்ட் லெட்டர் மேட்ச் ஆகுதா அந்த ஷார்ட்கட் பாக்குறோம். உரம் ஒருவருக்கு ஊற மரம் மக்களாதல் மாற வருது. ஓகேங்களா? அடுத்து பரியது கூர்ங்கூட்டதாயிரும் யானை வெறும் புலிதா குறி. இதுல வந்துட்டு வரல, இருந்தாலும் அந்த ரீ வரிசையில வருது பாருங்க. பரி வெறு உள்ளம் வள்ளியும் மேட்ச் ஆகுதா? எதுகை மேட்ச் ஆகுது. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையன்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. இதுல மேட்ச் ஆகல. உள்ளுவது தள்ளினும் ரெண்டாவது எழுத்து மேட்ச் ஆகுது. மோஸ்ட்லி நிறைய திருக்குறள் வந்துட்டு எதுகையில தான் இருக்கும். நம்மளுக்கு நிறைய நான் பிவைக்கு பார்த்த வரைக்கும் இந்த சீன் நிறைய இடத்துல டேஷ் இருக்கு. ஸோ அதனால நம்ம உள்ள வெள்ளத்து உள்ளத்து ரைமிங் வருது. அதுக்கடுத்து வந்து ஆக்கம் ஊக்கம் ரைமிங் வருது. அதுக்கு வந்து இதுல ரைமிங் வரல. உள்ளம் நில்லாது இதுலயும் ரைமிங் வருது. லெட்டர் தான் மாறுது. உடையார் உடையது இதுலயும் ரைமிங்கே வருது. ஓகே, இப்ப நம்ம ஊக்கமுடைமை அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 4th அதிகாரத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in our next திருக்குறள் சீரீஸ் வீடியோ.